புகழ், என்ன சென்டிமெண்டா பேசி புகழ உன் வலையில விழ வைக்கலான்னு பாக்குறியா? அதுக்கு நான் விட மாட்டேன். ஏன்னா அவன் ஏன் புள்ள, ஏன் ரத்தம். இன்ஸ்பெக்டர், அழைச்சிட்டு போங்க. ஷாகுல், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவன் புகழ் மேல இருக்க பாசத்துல தான் இப்படிலாம் பண்றான். எதுக்காக அரெஸ்ட் பண்ற அளவுக்குலாம் நீ போற? அதே பாசத்துக்காக தான் நானும் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போனேன். சிவாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இருந்து நீ பார்க்காத. என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாரு. அப்பதான் என் நிலைமை உனக்கு புரியும். டேய், உனக்கு ஒரு பையன் இருந்து இதே நிலைமை உனக்கு வந்திருந்தா இந்நேரம் அவனை நீ கொன்னே போட்டிருப்ப. நான் அரெஸ்ட் பண்றதோட விட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. டேய், புகழ், நீ அழாதடா. அப்பாக்கு ஒன்னும் ஆகாது. வெங்கட் சித்தப்பா கிட்ட பேசி எப்படியாவது அப்பாவை வெளியில கொண்டு வந்துடுறேன். இந்த ஹாஸ்டல் தான். வாடா போலாம், வா வா. என்னடா யாருமே இல்ல? தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க ஜானகின்னு ஒரு பொண்ணு இருக்காங்களே, அவங்கள பார்க்கணும். நீங்க யாரு? அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. சாரி சார், லேடிஸ் ஹாஸ்டல்ல ஜென்ஸ் அலௌட் இல்ல. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் அர்ஜென்ட், வர சொல்லுங்களேன். சரி வெயிட் பண்ணுங்க, கூட்டிட்டு வரேன். ஜானகி, இவங்க தான். ஜானகி கொஞ்சம் நில்லுங்க ப்ளீஸ். அவசரப்பட்டு போயிடாதீங்க. அப்புறம் ஒரு நல்லவனை தண்டிச்ச பாவம் உங்களை தான் வந்து சேரும். நல்லவனா? அவன் நல்லவனா? ஒரு பொண்ணோட வீக்னஸ பயன்படுத்தி அவளை அங்க இங்கன்னு அலைய விட்டு அப்புறம் அவளை தான் வலையில விழ வைக்கிறவன் நல்லவனா? அது சரி, அதுக்கு ஐடியா கொடுக்கறவங்களே நீங்க தானே. நியாயமா பார்த்தா உங்களையும் சேர்த்துதான் உள்ள தள்ளணும். அம்மா தாயே, முதல்ல அதை செய். ஏன்னா இதெல்லாம் அவன் செஞ்சதே எங்களால தான். நாங்க அவனை உசுப்பேத்த போய் தான் அவன் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டான். நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுங்களை தன்னோட வலையில விழ வைக்கிற பையன் கிடையாது ஜானகி. அவன் தனக்குன்னு ஒரு பொண்ணு கிடைக்காதா அவளையே உருக்கி உருக்கி லவ் பண்ண மாட்டோமா, அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ மாட்டோமான்னு ஏங்குற பையன் ஜானகி. அவன் அவனுக்கு ஒரு பொண்ணுகிட்ட லவ் சொல்ல கூட தைரியம் கிடையாது. பல நாள் நாங்க அவனை கிண்டல் பண்ணி அதை எப்படியாச்சும் உடைக்கணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டான். ஒரு வகையில பார்த்தா இதுக்கு நாங்களும் தான் காரணம். உனக்கு தண்டிக்கணும்னு தோணுச்சுன்னா எங்களை தண்டிச்சிரு. பாவம் அவனும் ஒன்றும் பண்ணிடாது ஜானகி. அந்த இன்ஸ்பெக்டர் என்னடான்னா சித்தார்த்த 10 வருஷம் உள்ள வச்சிருவேன்னு சொல்றாங்க.
அவன் லைஃபே போயிடும் ஜானகி. ப்ளீஸ் அவனை தயவு செஞ்சு வந்து வெளியில எடு ப்ளீஸ் ஜானகி. ஏ ஜானு, எனக்கு என்னமோ அவன் இன்னசென்ட்னு தான் தோணுது. பேசாம அவனை வெளியே எடுத்துடுடி. போனா போகட்டும்டி. இதுக்கப்புறம் அவன் உன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். இந்த பனிஷ்மெண்ட்டே போதும்டி. சரி வரேன். ஆனா இதுக்கப்புறம் அவ என் பக்கமே வரக்கூடாது. ஆ சரி. சரிங்க. போயிட்டு வந்துடுறோம். சரி. வாடி ம். போங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்கம்மா, உட்காருமா. என்னம்மா, இவனுங்களையும் உள்ள தள்ளணுமா? இல்ல மேடம். கேஸ வாபஸ் வாங்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். ஏன்? அது இல்ல மேடம், அவர் உண்மையாவே என்ன லவ் பண்ணல. என்ன லவ் பண்ற மாதிரி பசங்க கிட்ட பில்டப் பண்றதுக்கு தான் அப்படி இப்படின்னு நடந்திருக்காரு. நான் தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க 2 பேரும் வந்து உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே உண்மை தெரிஞ்சது மேடம். இவனுங்க ஏதாவது உன்னை வந்து மிரட்டினானுங்களா? இல்ல மேடம், இவங்க யாரும் என்ன மிரட்டல. தேவையில்லாம ஒரு நிரபராதிய தண்டிக்க வேண்டான்னு தான் நான் கேஸை வாபஸ் வாங்க வந்தேன். அப்போ எந்த மிரட்டலும் இல்லாம தான் நீ இந்த கேஸ வாபஸ் வாங்க வந்திருக்க. மேடம் எங்களை பார்த்தா மிரட்டுற ரவுடி பசங்க மாதிரியா மேடம் இருக்கு? ஆமாண்டா, உங்க மூஞ்சிங்களை பார்த்தா அப்படிதானே இருக்கு. உன்னை பார்த்தா பொண்ணுங்களை மடக்கி கெடுக்கிற மாதிரி இருக்கு. அவனை பார்த்தா பொண்ணுங்களெல்லாம் தூக்கிட்டு போய் ரேப் பண்ற மாதிரி இருக்கு. சரிம்மா, இப்ப கடைசியா நீ என்னதான் சொல்ல வர? இல்ல மேடம், அவரை விட்டுருங்க. பாவம் அவரு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு. அடியே நடிக்கிறியாடி, உன்னால தாண்டி எனக்கு இந்த நிலைமை. இந்த கேஸ வாபஸ் வாங்குறேன்னு எழுதி இதுல ஒரு சைன் பண்ணி கொடு. ஆ. இந்தாங்க மேம். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. கான்ஸ்டபிள் மேடம், அந்த பையனை ரிலீஸ் பண்ணுங்க. சரிங்க மேடம். தம்பி வாப்பா. இதுல ஒரு சைன் பண்ணு. டேய்,
நீங்க 2 பேரும் உங்க ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் எழுதி கொடுத்துட்டு போங்க. ஐயோ மேடம், எங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் எதுக்கு மேடம்? உங்களை பார்த்தா அக்யூஸ் லிஸ்ட்ல இருக்கிறவங்க மாதிரியே இருக்குடா. உங்க ஏரியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா விசாரிக்கணும்ல, அதுக்கு தேவைப்படும். அதனால எழுதி கொடுத்துட்டு போங்க. ஐயோ மேடம், நாங்க பார்க்க தான் அக்யூஸ் மாதிரி இருக்கோம் மேடம். ஆனா உண்மையிலேயே நாங்க அக்மார் தங்கமான பசங்க மேடம். பாக்குறேன். இந்த ஏரியால தானே இருக்க போறீங்க. போங்க போங்க. Thank you, madam. போங்க. தேங்க்யூ. ம். வா மச்சான். இங்க பாருமா, இந்த பசங்களால ஏதாவது பிரச்சனை வந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே எனக்கு கால் பண்ணு. தேங்க்யூ மேடம். போயிட்டு வா. நான் வரேன். ம். போலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஜானு. இங்க பாருங்க, நீங்க வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்டதுனால தான் இவனை வெளியே விட சொன்னேன். இனிமேலாவது இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காம ஒழுங்கா ஊர் பக்கம் போயிட்டு இவனை ஏதாவது வேலையை பார்க்க சொல்லுங்க. நாங்க சொல்றேன் ஜானு, நீங்க போங்க. ம், சரி. ஏய் நில்லு. ஏய், எங்கடா போற? இருடா, இதோ வந்துடுறேன். நான் செஞ்சது தப்புதான். உன்னை அங்க எங்கன்னு வர சொல்லி அலைய விட்டது என்னோட தப்பு தான். ஏதோ நான் ஆசைப்பட்ட பொண்ணு மாதிரி நீ இருந்ததால என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சும்மா உன்னை பத்தி பந்தா பண்ணி பேசினேன், அவ்வளவுதான். மத்தபடி உன்னை லவ் பண்ற ஐடியாலாம் எனக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. நீ சாதாரணமா என்னை திட்டி அனுப்பியிருந்தாலே நான் உன்னை விட்டு ஒதுங்கி போயிருப்பேன். ஆனா நீ தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துட்ட. என்ன போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். போலீஸ் அடிச்ச ஒவ்வொரு அடியும் எனக்கு ஒவ்வொரு பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. அந்த பாடத்தை திரும்ப நான் உனக்கு கத்து கொடுக்காம விட மாட்டேன். என்னடி பாக்குற? ஆ? என்னடா இவன் ஜானு ஜானுன்னு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தானே, இப்போ இப்படி பேசுறானு பாக்குறியா? இனிமே தாண்டி இந்த சித்துவோட சித்து விளையாட்டே பார்க்க போறேன். ஏய், என்னடா மிரட்டி பாக்குறியா? மிரட்டலுக்கெல்லாம் இந்த ஜானு பயப்பட மாட்டான். பார்க்கத்தானடி போறேன். நீ இனிமே எப்படி நிம்மதியா வாழ போறேன்னு நானும் பார்க்க தான் போறேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. இப்படி எல்லாம் பேசினா ஐயோ அம்மானு பயந்து ஓடி ஒளிஞ்சு ஒதுங்கி போயிடுவேன்னு நினைச்சியா? உன்ன மாதிரி நான் 1000 பேரை பார்த்திருக்கேன். நீ 1000 பேரை பார்த்திருப்படி, ஆனா என்ன மாதிரி ஒருத்தனை கூட உன் வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்டேன். இனிமே நீ வாழ போற ஒவ்வொரு நிமிஷமும் பதறி பதறி தாண்டி வாழ போற. ஒவ்வொரு நைட்டு தூங்கும் போதும் ஏன்டா இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோன்னு நீ என்னை பத்தி யோசிப்ப. தப்பு பண்ணிட்டேன், தண்டனை கொடுக்காம விட மாட்டேன். ஏய், முடிஞ்சதை பார்த்துக்கோடா, போடா வாடி. டேய் மச்சான், டென்ஷன் ஆகாதடா. கையெடுடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், எதுக்கு சார் எங்க மாமாவை பிடிச்சி வச்சிருக்கீங்க? அவரை முதல்ல வெளியில விடுங்க சார். நீ சொல்றதுக்காகலாம் அவரை வெளியே விட முடியாதுமா. எங்களுக்குன்னு சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதுபடிதான் செய்வோம். சார், நான் ஒரு லாயரா இருக்கேன் சார். நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் அவரை வெளியே விடுங்க. சார், நீங்க லாயர் தானே, உங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார், அதுவும் குழந்தை கிட்னாப்பிங், ஆள் மாறாட்டம்னு.
நாங்களும் ஸ்ட்ராங்கா கேஸ போட்டாச்சு. இனிமே எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சார். சார் அவர் ஒன்றும் ஆள்மாறாட்டம் பண்ணி பணக்கார குழந்தைய கடத்த போகல சார். அவர் தன்னோட பையனை பார்க்க தான் சார் போயிருக்காரு. இங்க பாருங்க சார், அது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. ஆனா சட்டத்துக்கு தெரியாதே சார். கம்ப்ளைண்ட் பண்ணவங்க வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் விடுறோம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சார். சார் நீங்க என் அண்ணன் சிவாவை வெளியில விடாத வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் சார். இப்படி பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களையும் தூக்கி உள்ள வைக்கிறத தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. உள்ள வைப்பீங்களா? எங்க வைங்க பாப்போம். உள்ள வைங்க சார். சுந்தர் கொஞ்சம் அமைதியா இருங்க. சகல பொறுமையா இருங்க, நான் பேசுறேன். சகல நீங்க சும்மா இருங்க சகல. சார் பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா? அந்த பணத்தை நான் தரேன் சார். எங்க அண்ணனை வெளியில விடுங்க. மிஸ்டர் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சார் எங்க அண்ணன் என்ன சார் தப்பு பண்ணா? அடுத்தவங்க வீட்டுல புகுந்து கொள்ளடிச்சானா? இல்ல பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா? இல்ல ட்ரக்ஸ் ஏதாவது கடத்தினானா? சார் என்ன சார் தப்பு பண்ணா? அவ புள்ள மேல இருக்கிற பாசத்துல அவன் புள்ளைய பார்க்க போயிருந்தா சார். இதெல்லாம் ஒரு தப்பா? சொல்லுங்க சார், இதெல்லாம் தப்பா? ஏன் சார் நீங்க பேசுறத பார்த்தா விட்டு அடிச்சிருவீங்க போல இருக்கு. அடிக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் பேசல சார். எங்க வலியை உங்களுக்கு புரிய வைக்கிறோம். பெத்த புள்ளைய பிரிஞ்சு அவனை பார்க்கணுங்கிற ஆசையில இன்னொருத்தரோட வீட்டுல வேலைக்காரங்களா சேர்ந்து புள்ள கூடவே இருந்துட மாட்டோமான ஏங்குற ஏக்கத்தை தான் சார் உங்களுக்கு சொல்றோம். இங்க பாருங்க, உங்க பாச கதையில கேட்க நாங்க வேலையில இல்ல. எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அப்படித்தான் நாங்க செய்ய முடியும். இதோ லாயரே இருக்காரு, சந்தேகம் இருந்தா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சக்தி இவங்க எல்லாம் தனக்கு வந்தாதான் பிரச்சனை, மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து அது நியூஸ்னு நினைக்கிறவங்க. இவங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா நம்ம வழி புரியாது. என்ன சார் பிரச்சனை பண்ணணும்னே கிளம்பி வந்தீங்களா? நல்ல மாதிரியா சொல்றேன், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க. சார் முடியாது சார், நாங்க இங்க இருந்து கிளம்ப முடியாது. எங்க அண்ணனை வெளியே விடுங்க, நாங்க இங்க இருந்து கிளம்பிடுறோம். திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு உங்க அண்ணன் வேணும்னா கேஸ் கொடுத்தவர்கிட்ட போய் பேசுங்க. அவரை வர சொல்லி கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஏன் சார் உங்க அண்ணனை பிடிச்சு வச்சிருக்க போறோம்? பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போங்க சார். எங்களை எங்க கடமையை செய்ய விடுங்க சார். சார் சகல வாங்க போலாம். இல்ல சகல, சுந்தர் நான் சொல்றத பிரச்சனை கேளு. வேணாம், வாங்க போலாம். இப்ப என்ன பண்றது? சிவாவை வெளியே விட மாட்டேன்றாங்க. ஏதோ கொலை குற்றம் பண்ண மாதிரியே பேசுறாங்க. இவனுக்கு எல்லாரையும் சகல இந்த மாதிரி நேரத்துல கோவப்படுறது நமக்கு தான் சிக்கல். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். சாட்சிக்காரன் காலில் விழறதை விட சண்டைக்காரன் காலில் விழறது எவ்வளவோ மேலுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம சாகுல் கிட்டேயே போய் கேட்டு பார்க்கலாமா? அவர்கிட்ட பேசி எப்படியாவது மாமாவை வெளியில கூட்டிட்டு வந்துடலாம். என்ன சக்தி சொல்ற? கம்ப்ளைண்ட் கொடுத்ததே அவன்தான். அவன் இப்படி வெளியே விட சொல்லுவான். இதெல்லாம் சரி வராது, வேற ஏதாவது யோசிப்போம். சகல இதை விட்டா நமக்கு வேற வழி இல்ல. சக்தி சொல்றது தான் சரி. சகல என்ன சகல, நீ அவங்க கூட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல சகல, நான் தான் சொல்றேன்ல, இவனுங்க என்ன சொன்னாலும் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு இந்த கேஸை ஃபர்ஸ்ட் நம்ம உடைக்கணும். கேஸை உடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுத்தவன் வாபஸ் வாங்கணும். அதுக்கு நாம ஷாகுல் கிட்ட தான் போய் கேட்கணும். சகல எனக்கு என்னமோ அவன் வீட்டுக்கு போறது சரின்னு தோணல. சுந்தர் நீங்க வரலனாலும் நான் அங்க போக தான் போறேன். சக்தி நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? இல்ல நான் போய் பார்க்கறேன். சக்தி சரி சகல, வாங்க நம்ம போலாம். சுஷ்மா, சுஷ்மா, என்ன என்ன யோசனையா இருக்க? இல்ல சிவாவை நினைச்சு பார்த்தேன். அதான் அவனை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சாச்சுல, அப்புறம் என்ன, கவலை விடு. இல்லங்க, நான் கவலைப்படல. நீங்க அவசரப்பட்டீங்களோன்னு யோசிக்கிறேன். அவசரப்பட்டனா? என்ன பேசுற நீ? வேலைக்கார மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பையனை தூக்க பார்த்திருக்கான், அவனுக்காக போய் ஃபீல் பண்ற? நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன? பேசாம அந்த சிவாவை வெளியே விட சொல்லுங்க.
ஏன்னா அவர் நம்ம வீட்ல பொருளை திருடுறதுக்காக வேஷம் போட்டு வரல. இத்தனை நாளா அவங்க வளர்த்த நம்ம பையனை பாக்குறதுக்காக ஒரு பாசத்துல தான் அப்படி வேஷம் போட்டு வந்திருக்காரு. அதனாலதாங்க சொல்றேன், அவரை விட சொல்லுங்க. இங்க பாரு, இத்தனை நாள் அவன் நம்ம பையன்கிட்ட வந்தப்பெல்லாம் அவனை விரட்டி விடுறதோட விட்டேன். அதுவே நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. முதல் தடவையே அவனை போலீஸ்ல மாட்டி விட்டுருந்தா அவன் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டான். இன்னைக்கு வீடு தேடி வந்தவன் நாளைக்கு நம்ம இல்லாதப்ப நம்ம பையனை தூக்கிட்டு போயிருவான். அப்படி அவர் பையனை தூக்கிட்டு போகணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ அதை அவர் செஞ்சிருப்பாரு. இது வரைக்கும் அதை செய்யலனா அவருக்கும் இத்தனை நாளா நம்ம பையனை வளர்த்த பாசம் இருக்குங்க. பாசங்கிறது பெத்தா மட்டும் இல்ல, வளர்த்தாலும் இருக்கும்.